விஜய் சேதுபதின்றவன் எப்படிப்பட்ட ஒரு ராட்சச நடிகன்னு தெரியும்ல. டக்குன்னு அவர் கூப்பிட்டு நல்லா நடிச்சிருக்கடான்னு சொல்லி கட்டி பிடிச்சோன்னே ஒன்றுமே புரியல. என்ன இதெல்லாம் நடக்குதா, இதெல்லாம் மெய்தானா அப்படின்னு. ஸோ ஃப்ரம் தட் மூமெண்ட் ஆன் வி ஸ்டார்டட் ட்ராவலிங் ஆல்மோஸ்ட். அவர் என்ன பண்ணார், அடுத்து டே ஆஃபீஸோட அப்படின்னா ஆரஞ்சு மிட்டாய்க்கு ஆஃபீஸோடான்னு சொன்னார். பட் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் தான் இவர் நடித்தார், ஆறு பலான்னு நடித்தார் ஆரஞ்சு மிட்டாயில் அந்த டிரைவர் கேரக்டர். ஸோ அது ஃபஸ்ட்டு என்னை ஒரு 4-5 பேர் இருக்கும்போது என்னையும் சேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் டேரக்டர்கிட்ட. இந்த 2 கேங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு டாஸ்க் வருது. அந்த டாஸ்க் வந்து ஒருத்தர் சொதப்பிடுறாப்புல, அதனால் இன்னொருத்தர்கிட்ட வருது ஃபஸ்ட்டு டைமாக. அவர் வந்து தன்னுடைய ஆட்களை இதை வந்து சாபிட்டேஜ் பண்ணுறதுக்கு இந்த கேங்ஸ்டர் உட்பட நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ அவர் வந்து யாராவது புதுசாக ஒருத்தனை வச்சு இது ஸ்மகிள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. அந்த இடத்துல காசுக்கு கஷ்டப்படுற ஒரு கேப் டிரைவர், அதான் நான். ஓகே. ஸோ அவன் அதில் மாட்டுறான், என்ன ஆகுது அப்படின்றது தான் கதை. கிட்டத்தட்ட 100 ஆஃபீஸ் இருக்கும். ஓகே. அதாவது நல்ல ஆஃபீஸ்லாம் போயிருப்போம்ல, அங்கே ஏதாவது ஒரு திருட்டுத்தனமான ஒரு ஏடி இருப்பாப்புல. அவர் நம்மளை வச்சு டீ சாப்பிட்றதுக்கும் லஞ்சு சாப்பிட்றதுக்கும் டின்னர் சாப்பிட்றதுக்கும் சாயந்தரம் ஆனோ ஸ்பெஷல் ஜூஸுக்கும் நம்மளை யூஸ் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. நல்ல ஒரு 60-65 வயசு கிழத்துலேருந்து ஒரு 5 வயசு குழந்தை வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. ரோல் ஆகிக்கிட்டே இருக்கு. அவங்க ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாங்க, லைட்டு போயிடுச்சு, அந்த டென்ஷனு ரோல் ஆகிக்கிட்டே இருக்கு. ஏன் வாய் ரோல் ஆகிட்டே இருக்கு. செம்ம டென்ஷனாக அடிக்க வந்துட்டாங்க. ஓகே. எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த வயசானவர்லாம் அப்படி சிரிச்சார். இன்னைக்கு இப்போ வரைக்கும் கண்ணில் இருக்குது. அந்த குழந்தை உருண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு தரையில். ஓகே. எனக்கு கண்ணு கலங்கி இங்கே நிற்கிது தண்ணி. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். பேர் சொல்லுங்க. பிரதர். ஓகே. சார் வேணாம். ஓகே, சார் வேணாம். சரி, பிரதர் அப்படின்ற மாதிரி போயிடலாம். எஸ் சார். ஸோ இன்டர்வியூட ஸ்டார்டிங்லேயே உங்களோட ஜேர்னியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் விக்கிபீடியாவில் பார்க்கும்போது இட் ஸ்டார்டட் அட் 2015 அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட். எஸ். ஸோ எப்படி வந்து ஆக்டிங் தான் நம்ம பேஷன், அதை நோக்கி தான் நம்ம த்ரூ அவுட் லைஃப் போக போகிறோம் அப்படின்றது எப்போ முடிவு பண்ணீங்க? 2010. ஓகே. 2008 காலேஜ் முடித்தேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதான் பல கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். ஒரு 2.5 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 4-5 கம்பெனி ஒர்க் பண்ணிட்டேன். ஓகே. வேறு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணேன், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணேன், எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல பேசிக்கலி. அதான் ஹானஸ்டாக டு பி வெரி ட்ரூ. லைக் 9 to 5 செட் ஆகல. அண்ட் டூயிங் ஒரே விஷயத்தை திருப்பி அதே செய்கிறோம்ல. ஆமாம். அது ரொம்ப போர் அடிச்சு என்னால் பண்ண முடியல. ஓகே. எனக்கு அதை பண்ணுறவங்கலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாக இருக்குது. எப்படி இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ். ஆஃப்கோர்ஸ். அண்ட் அது சுத்தமாக இல்லை நம்மக்கிட்ட. ஸோ வி ஆர் நாட் செட் ஃபார் ரிட்டர்ன் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இல்லை. ஐ ஹேவ் நோ க்ளூ. நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், இன்ஜினியரிங் தான் படித்தேன். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் சின்ன வயசுலேருந்தே கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. டான்ஸு, இந்த ஸ்டேஜ் ஷோ ஹோஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம். ஸோ எதர்ச்சையாக வந்துட்டு ஆங்கர் ஆகணும் தான் முயற்சி பண்ணேன். ஆமாம், ஆங்கர் ஆகணும்னு முயற்சி பண்ணேன். ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆங்கரும் ஆனேன். அது அது போச்சு. ஒரு 2-3 தொலைக்காட்சியில் வேலை பார்த்தோம். ஒரு 150-200 ஷோ பண்ணேன். அதெல்லாம் பண்ணேன். அப்புறம் அங்கேயும் மறுபடியும் அதே நான் பண்ணது எல்லாமே ஷோ, இன்டர்வியூஸ் இல்லை, கேம் ஷோஸ். ஓகே. ஸோ அங்கேயும் மறுபடியும் அதே சுழற்சியில் மாட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது இல்லை தான். ஐ மீன் என்னதான் இருந்தாலும் ஒரு ஷோட ஃபார்மேட் ஒன்றா இருந்தாலும் பார்க்குற மக்கள் புதுசு, அதெல்லாம் புதுசு தான். பட் இருந்தாலும் அது ஒரு சின்ன அந்த சுழற்சியிலே மாற்றுறோமோ மறுபடியும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சரி, அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தபோது என் தம்பி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தோம். அதில் நடிக்கும்போது இது நல்லா இருக்கே, இது பரவாயில்ல, இது புதுசாக இருக்குது. அதில் கொரியர் பையன் நான் நடித்தேன். அன்றைக்கி நடிக்க வரல, அதனால நான் நடித்தேன். ஸோ இது ரொம்ப ஆக்சிடென்டலாக இது நல்லா இருக்கு, இது பண்ணலாமே, இது முயற்சி பண்ணலாமேன்னு எல்லாருமே வந்து ஓ அப்படியாப்பா வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் த ஜேர்னி ஸ்டார்டட். அதுக்கப்புறமா ஒரு நண்பர் மூலிமா எனக்கு கிடச்சது 2013 வி ஸ்டார்டட் ஷூட்டிங் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதுதான் 2015 ரிலீஸ் ஆச்சு. தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ரிலீஸ். ஓகே. ஆனால் அது வந்து அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன், முயற்சி பண்ண ஆரம்பித்தேன். யோசிக்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு ஐடியா. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இருக்கிற ஹேர்டல்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி 2013 ஐ ஸ்டார்டட் த ஜேர்னி. ஷூட்டிங் அப்படின்னு படம் அப்படின்னு ஆரம்பித்தது 15 ரிலீஸ் ஆச்சு. ஸோ திஸ் இஸ்
இந்த நட்சல் இதுதான் ஜேர்னி. ஸோ ஓகே. ஸோ நீங்கள் வேலையை விட்டது வந்து 2010 வேலையை விட்டு 2010 ஆமாம் 2000 ஒரு 2.5 வருஷம் வேலை பார்த்தேன் ப்ரோ. 2 வருஷம் வேலை பார்த்தேன். ஒரு ஐடி கம்பெனியில் 10 மாதம் வேலை பார்த்தேன். ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன். ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், குரூப்ஸ் ஆஃப் 5 ஸ்டார் ஹோட்டலில் அது ஒரு 6 மாதம். அப்புறம் அந்த மாதிரி ஓகே சம் மந்த்ஸ் மாதிரி போயிட்டு இருந்தேன். அவ்வளோதான், 10 மாதம் தான் ஹையஸ்ட்டு. ஓகே. ஸோ அப்படி போகும்போது வேலையை விட்டீங்க. வேலையை விட்டு என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா ஓகே அது கூட ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைக்கும் போது யூ ஸ்டார்டட் ஆக்டிங் த்ரூ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கும்போது ஹவ் யூ மேனேஜ்டு? அது ரொம்ப வெரி குட். இது வரைக்கும் யாரும் இந்த கேள்வி கேட்டது அப்படியா? ஆமாம். அது என்னன்னா, நானும் என் தம்பி சொன்னல, தம்பி வந்து விஸ்காம். ஓகே. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வி ஸ்டார்டட் அ ஃபோட்டோகிராஃபி கம்பெனி. இன்னும் வி ஸ்டில் டூ ஃபோட்டோகிராஃபி. ஸோ அது ஆச்சு ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு அது ஸ்டார்ட் பண்ணி. தட் வாஸ் த பிரெட் அண்ட் பட்டர். ஸோ அது கேவ் தட் லீனியன்சி. சரி பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் அப்பா அம்மா வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். அவங்களுக்கு பயம் இருந்தது, என்ன இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸ்லலாம் பாஸ் ஆகிட்டு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே நீ அப்படின்னு. ஸோ அந்த பயம் இருந்ததே தவிர்த்து, பட் அகெயின் தேவர் ஆல்சோ என்கரேஜிங். அண்ட் இது அப்புறம் ஷார்ட் இந்த ஆங்கரிங்கு ஓகே, டிவியில் வரோம், எல்லோரும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, அது நடக்குது. அப்புறமா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், அதுக்கு அப்பப்போ கூப்பிட்டு யாராவது அவார்டு ஏதாவது தராங்க. ஸோ அது ஒன்று நடக்குது. அந்த ஒரு சின்னதாக ரெக்கக்னிஷன் இருக்கும்போது இவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம். இப்பயுமே எங்கள் அம்மாவுக்கு பயம் இருக்குது. பட் ஸ்டில் அந்த பயத்தையும் தாண்டி ஒரு வேளை இவன் தப்பிச்சிருவானோ, இவன் பொழைச்சிருவானோ அப்படின்னு அவங்களுக்கு தேவைப்படுறதே அவ்வளோதானே. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ யா பேசிக்லி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், அதுதான் சோறு போட்டுச்சு. ஓகே. ஸோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான திங்காக வந்துருக்கு. பிகாஸ் ஏன்னா சாப்பாட்டுக்கும் ஃபுட் அண்ட் ஷெல்டருக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, பிரச்சனை இல்லை. இதர செலவுகளுக்கு கம்பெனியும் தம்பியும் இருந்தாங்க. செலவு சம்திங் ஃபார் ரொட்டீன் வந்து அது யூஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது இல்லாமல் வந்து ஒரு 3 years கிட்ட ட்ரை பண்ணியிருக்கீங்க ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். சரி 5 years 2010 ஸ்டார்ட் 10 வச்சுக்கலாம். சரி, அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தெம் வில் டெல் தட் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ட்ரை பண்ணும்போது அதில் சந்தித்த அந்த நிறைய விஷயங்கள், சம் ஹர்டல்ஸ், சம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய தான் ப்ரோ. அது ஏன்னா அதான் எனக்கு இப்போ எப்படி நடக்குதுன்னு தெரியல. அப்போ வந்துட்டு கூப்பிடும் போது ஆடிஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதில் 5 ஹீரோ நீங்களும் ஒரு ஹீரோ, நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் செலவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இன்னும் நடக்குதுன்னு. ஆமாம், அதுக்கு ஒரு 2 லட்சம் கொடுங்க, 3 லட்சம் கொடுங்க. 2-3 லட்சம் தான் நான் இங்கே வர மாட்டேன். நான் இன்னும் 10 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரியாக தான் முக்கால்வாசி அந்த மாதிரி தான் நடக்கும். அப்புறமா ரிச் பாய்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்டெல்லாம் போகிறதுக்குலாம் சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இவ்வளவுலாம் முயற்சி பண்ணேன். ஆனால் என் முதல் படம் கிடச்சது அந்த மாதிரி கிடையாது. என் முதல் படம் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்துட்டு மாதிரி மச்சான் இந்த மாதிரி அண்ணன் ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரா, அவர் படம் பண்ண போகிறாரா. நேராக போனால் ஒரு ரூம் கேட்க, எனக்கு ஒரு சின்ன ரூமு, அதுக்குள்ளே தான் பார்த்து எனக்கு நம்பிக்கையே இல்லை, என்னடா இவ்வளோ ஆஃபீஸ் ஏரியா இருக்கோம் எவனுக்கு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனேன். அவர் ஒரு நல்ல பனியனும் லுங்கியும் போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு விவேகானந்தர் புக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தார். இவர் விவேகானந்தர் புரியலையே அப்படின்னு நினச்சி தான் போனேன். மேலே எங்கேயும் பார்த்தாரு, கரெக்டாக இருப்பாடுறா, சரி கரெக்டாக இருப்பான்டா, பண்ணிடலாம்டா பிரபா அப்படின்னாப்புல. ஓகேன்னு வெளில வந்துட்டோம். வெளில வந்தால் என்னடா நடந்துச்சு அப்படின்ற, இல்லை மச்சான் ஓகேன்ட்டுறாங்க. ஓகே, அந்த நடிக்க வைக்கிறது ஆடிஷன் எதுவுமே நடக்கலை. ஓகேவா என்ன அப்படின்னா அங்கேருந்து கட் பண்ணால் ஒரு வாரத்தில் ஸ்கிரிப்ட் ரீடிங் போகிறோம். அது இருந்துச்சு எங்கேயோ தாம்பரம் தாண்டி ஒரு இடத்துல ஸ்கிரிப்ட் ரீடிங்கு. அங்கே போயிட்டு அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே ஸ்கிரிப்ட் ரீடிங் போகிறோம். ஸ்கிரிப்ட் ரீடிங் நடக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து உட்காந்து உண்மையிலே நம்ம படத்தில் நடிக்க போகிறப்போ என்ன இவனுங்க உண்மையிலும் சீரியஸாக தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு, படம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் அந்த படம் பண்ண ஆரம்பிச்சு நிறைய ஹர்டல்ஸ் இருந்துச்சு. அது டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், நிறைய வேரியஸ் ரீசன்ஸ், ஃபினான்ஸு, அந்த மாதிரி நிறைய வேரியஸ் ரீசன்ஸ் இருந்துச்சு. பட் அது ஒரு போச்சு, ஒரு 2 வருஷம் போச்சு அந்த ஷூட். ஒரு 35 நாள் தான் ஷூட் பண்ணோம். ஆனால் ஒரு 2 வருஷம் ஆச்சு ஷூட்டிங் முடிச்சு படம் முடியறதுக்கு. அப்படி தான் என் முதல் வாய்ப்பு கிடச்சிது. என்னால் டேய் மாங்குன்னு ஏறடா அவ்வளோ தட்டு
இன்னைக்கு வரைக்குமே சர்ரியல் தான் அது அந்த மொமெண்ட். பட் அது ஹெல்ப் பண்ணல உங்களுக்கு பெருசா? மேபி நெட்வொர்க்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, இன்னைக்கு வரைக்குமே அவர் தான் குருநாதர். அவர் எது சொல்ல வரீங்க நீங்க? லைக் அதுக்கு முன்னாடி நிறைய ஏறி இறங்குனது நெட்வொர்க்லாம் அப்போ அது கூட இல்லை எல்லாம் அது எதுக்குமே அதெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருப்பீங்க? அது கணக்கே இல்லை ப்ரோ. ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபீஸ்னு கூட வைங்களேன், அது எங்கேயோ போகுது. ஆமாம், கிட்டத்தட்ட 100 ஆஃபீஸ் இருக்கும். ஓகே. அதாவது நல்ல ஆஃபீஸ்லாம் போயிருப்போம்ல, அங்கே ஏதாவது ஒரு திருட்டுத்தனமான ஒரு ஏடி இருப்பாப்புல, அவர் நம்மளை வச்சு டீ சாப்பிட்றதுக்கும் லஞ்சு சாப்பிட்றதுக்கும் டின்னர் சாப்பிட்றதுக்கும் சாயந்தரம் ஆனோ ஸ்பெஷல் ஜூஸா ஸ்பெஷல் ஜூஸுக்கும் நம்மளை யூஸ் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இது அது நமக்கு அப்போ தெரியாதுல்ல, நம்ம பெக்கா மாதிரி பேக்ரவுண்ட் பெரிய ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, பிளண்ட்டாக போய் அப்ரோச் பண்ணுறது. அப்படியே அதில் ஒரு சில பேர்லாம் ஆக்சுவலி டீசெண்டாக ஓப்பனாக சொல்லிடுவோம், அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்டா இப்படி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறீங்க, போங்கடா அப்படின்னு. வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறோம், நீ எங்கே இருக்க அப்படின்னு இருக்கோம் நம்ம மைண்டில். பட் அது போக போக தான் அதோடைய அது எதனால் அப்படி சொன்னாங்க அதெல்லாம் புரியுது. பட் அந்த டைம் வந்து முழுக்க அது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். நொந்து நூலாகி என்ன இது இப்படியே போய்கிட்டு இருக்கு, அதுவும் ஒரு பாயிண்டில் வெக்ஸ் ஆகிடும்ல. ஆமாம், என்னடா இது எல்லாமே இப்படி தானா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வியெலாம் வந்துடும்ல. ஸோ தட் வாஸ் ஃபன். இப்போ யோசிச்சு பார்த்தா ஃபன். எஸ், அந்த டைமில் பெரிய இதுவாக இருந்தது. செம்ம காண்டாகும் கண்டிப்பாக, செம்ம காண்டாகுமா? என்ன காண்டாவாக கண்டிப்பாக. நல்லா பைக் எடுத்து ஒட்ட வெயிலில் திறந்துருவா அழைச்சி ஃபோட்டோ அவங்க எதுவும் கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டா, ஒரு அட்லீஸ்ட் 2 நிமிஷம் உட்கார வச்சு தான் அனுப்புங்கடா, ஓட்ட வாங்கிட்டு வெளில வச்சுருவாங்க உடனே. அவங்கள அதாவது ஃபஸ்ட்டுலாம் அந்த இடத்துல இருந்து அங்கே இருக்கும்போது அப்படி தோணும். கொஞ்சம் அப்புறம் அடுத்தடுத்து பண்ண தான் அவங்க எவ்வளோ பேர் தான் பார்ப்பாங்க, எவ்வளோ பேர் தான் அவங்களால என்டர்டெயின் பண்ண முடியும். அவங்களுக்கு இங்கே இருக்கிற வேலையே அவ்வளோ ஜாஸ்தி. ஒரு படமும் டேக் ஆஃப் ஆகி படம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகுதுன்றது லிட்ரலி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரெக்னன்சி கோத்ரூ பண்ணுற மாதிரி. அப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம வரவங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி என்கேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் தான், அவங்களாலேயும் முடியாது தான். ஆனால் அதான் அது இட் டேக்ஸ் டைம் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். ஓகே, புரியுது. பட் அதே தருணத்தில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் புதுசாக சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒருத்தங்க உள்ளே வந்தால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து நிறைய இன்சல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணது உண்டா? அப்படி இன்சல்ட்டாக எனக்கு இன்சல்ட் நடந்தது வந்து என்னுடைய திறமைக்காக நடந்தது. ஓகே, அது மேபி அதனால மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷோ ஆங்கரிங்கில் ஃபஸ்ட்டு ஷோ பண்ண போகிறோம். எனக்கு இதுக்கு முன்னாடி ஆங்கர் பண்ணதில்லை, கேமரா முன்னாடி நின்றதில்லை, எதுவுமே பண்ண தெரியாது. நான் எப்படி செலக்ட் ஆனே எனக்கு புரியல. ஆனால் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க, என்னமோ அந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு பிடிச்சி போச்சு, அவங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. போயிட்டு நேராக சூலமேடு ஹைரோடில் ஃபஸ்ட்டு ஷாட்டு. சூலமேடு ஹைரோடில் என்னடா ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு, ரோலுன்றாங்க, எனக்கு ஃபுல் ரோலிங்கில் இருக்குது. ஓகே, அன்றைக்கி அப்படியே தடுமாறி எப்படியோ முடிச்சுட்டேன். சாயந்தரம் நைட்டு க்ளோசிங் சொல்லணும். அந்த க்ளோசிங் சொல்லும்போது அது ஒரு கேம் ஷோ. ஸோ என்டையர் அப்பார்ட்மெண்ட்டே கீழே நிற்கிது. ஆல்மோஸ்ட் 200-250 பீப்புள். நல்லா ஒரு 60-65 வயசு கிழத்துலேருந்து ஒரு 5 வயசு குழந்தை வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. ரோல் ஆகிக்கிட்டே இருக்குது. அவங்க ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாங்க, லைட்டு போயிடுச்சு, அந்த டென்ஷனு ரோல் ஆகிக்கிட்டே இருக்குது. என் வாய் ரோல் ஆகிட்டே இருக்குது. செம்ம டென்ஷனாக அடிக்க வந்துட்டாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. இந்த வயசானவர்லாம் அப்படி சிரிச்சார். இன்னைக்கு இப்போ வரைக்கும் கண்ணில் இருக்குது. அந்த குழந்தை உருண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்குது தரையில். எனக்கு கண்ணு கலங்கி இங்கே நிற்கிது தண்ணி. எப்படியாவது முடிச்சிடுறா இந்த க்ளோசிங்கன்னு முடிச்சுட்டு உட்காந்து தேம்பி எழுத. அது எது வேணாலும் பண்ணிடலாம். பட் இந்த தட் இன்சல்ட் அதை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ப்ராசஸ் பண்ண முடியாதுல்ல. அடுத்த வாரம் மறுபடியும் அடுத்த ஷோ போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ யோசித்தேன், போகணுமா, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிடலாமா, ஏதாவது சொல்லி டிம்கி குத்துடலாமான்னு அவ்வளோ யோசித்தேன். பட் அதெல்லாம் தாண்டி ஐ வாஸ் லைக், சரி இது வரைக்கும் விட்டுட்டு வந்த வேலையெல்லாம் நான் தான் விட்டு வந்தேன், எந்த வேலையும் என்னை விட்டு துரத்தலை. ஸோ இது என்ன முயற்சி பண்ணி தான் பார்த்துருவோம் அப்படின்னு நம்ம கரெக்டாக பண்ணிடணும். புரியுது. அது நம்ம முயற்சி பண்ணுவோம். இது ஆசைப்பட்டோம், இது நம்ம தான் ஆசைப்பட்டோம், வந்தோம், இவ்வளோ முயற்சி பண்ணோம், இதுக்கு வந்துட்டோம், இதுக்கு இப்போ பேக் அடிச்சா தப்பாயிடும் அப்படின்னு சொல்லி. தட் வாஸ் ப்ராப்ளி த ஃபஸ்ட் டைம் விச் திங்ஸ் சேஞ்ச். ஆக்சுவலி அதுக்கப்புறமா இதுதான் பண்ணுவேன்னு சொல்லி அந்த என்டையர் ப்ராசஸ் வாஸ்
நிறைய இன்சல்ட்டிங் மூமெண்ட்ஸ், ஹியூமிலியேட்டிங் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்தது. அந்த என்டையர் ஷோ சொல்கிறேன். ஓகே. நோபடி பிலீவ் மீ. அடுத்த மணிரத்னம் சார் படத்தில் நான் நடிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை நம்புறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ உங்களை நம்பாத அத்தனை பேரும் இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க கலாய்க்க தான் செய்யும். பட் உங்கள் மனசுக்குள்ள அது வந்து அது ஹர்ட்டிங்காக தான் இருக்கும், இன்சல்ட்டிங்காக தான் இருக்கும். பட் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும்ல அது ஒரு நாளில் ஒரு நாள் அசோக். ஸோ அந்த வகையில் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ப்ராசஸ். அது க்ரௌடாக இருக்கட்டும், கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய எனக்கு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அவங்க மேலே யார் மேலேயும் எனக்கு எந்த ஒரு 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 கோவமோ இல்லை எதுவுமே இல்லை. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அவங்க தான் ரெடி பண்ணி அமிச்சாங்க. எஸ், சம்திங் ஹெல்ப். ஆப்வியஸ்லி அவங்க தான் ரெடி பண்ணி அமிச்சாங்க. அதுக்கப்புறமா என் ஷார்ட் ஃபிலிம் டிரெக்டர்ஸ் என்ன ரெடி பண்ணாங்க. பப்ளிக்காக போய் ஷார்ட்ஸ் வச்சது, பப்ளிக்காக ஆக்ட் பண்ணது, அதெல்லாம் தான் எனக்கு படங்கள் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு நான் தியேட்டர் பேக்ரவுண்ட் கிடையாது, நடிப்பு பயிற்சியெல்லாம் எடுத்ததெல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக கேமரா முன்னாடி வந்து நின்று நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது ஓரளவுக்கு ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்களே எப்படின்னா அது ஷார்ட் ஃபிலிம் கொடுத்தது தான். ஓகே. ஷார்ட் ஃபிலிம் இஸ் எவ்ரி திங் ஃபார் மீ. ஓகே. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். முன்னாடி. ஓகே. அதான் இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தான் இருந்தேன். 2013 இந்த படம் ஆரம்பித்தாலும் சைமல்டேனியஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். 2015 வரைக்கும் ஐ வாஸ் போத் இன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் கூட ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஓ, வெரி நைஸ். ஓகே. ஸோ சினிமாக்குள்ள நடிக்கணும் அவ்வளோதானே. ஆமாம், எப்படி நடிச்சா என்ன அந்த ஒரு விஷயம். ஓகே. சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், நானும் நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லி கேட்டு இருக்கேன், இந்த சாப்பாடு விஷயத்தில் பெரிய விஷயம், பெரிய இன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அப்படி நடந்தது இல்லையா? இல்லை ப்ரோ. எனக்கு டு பி வெரி ஹானஸ்ட் எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்ததே இல்லை. பட் தட் இஸ் ஆல்வேஸ் தேர்ல. அது இப்போது இங்கே ஒரு செட்டப் போடுவாங்க, அங்கே ஒரு செட்டப் போடுவாங்க, அங்கே ஒரு செட்டப் போடுவாங்க, சொல்லுவாங்க தம்பி இங்கே உட்காந்துருங்க அப்படின்வாங்க. அப்பயே நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகே நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு. நம்ம வேண்டாம் இல்லை நான் அங்கே தான் போய் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஓகே. வாட் ஐ சின்சியர்லி பிலீவ் இஸ் யூ கீப் டூயிங் யுவர் ஒர்க். உங்களுக்கு எதெல்லாம் தேடி வரணுமோ அதெல்லாம் தேடி வரும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் சரியாக பண்ணிங்களா போதும். சம்பளமாக இருக்கட்டும், மரியாதையாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்க்ரீனில் ரெஃப்ளெக்ட் ஆகும், அது இன்டர்நெட் எல்லாத்துலேயுமே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். அது எனக்குன்னு நடந்ததில்லை. ஓகே. ஸோ அதனால் இது ஓகே. ஸோ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட அண்ணன் உங்களோட ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லி மை அண்ணா என்னோட குருநாதர் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லி எஸ் விஜய் சேதுபதி அவர்கள். ஓகே. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வெற்றிகரமாக இப்போ வந்து பிக் பாஸ் 2ல் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. இப்போது கம்மிங் 5ஆம் தேதி வந்து இட்ஸ் கோயிங் டு ஆன் லைவ் அப்படின்னு வரப்போகுது. ஸோ அவர் பார்த்தீங்களா பிக் பாஸ் எல்லாமே லாஸ்ட் சீசன் எல்லாமே? எல்லாமே எல்லாம் பார்க்க மாட்டேன். ஓகே. இல்லை ஹானஸ்டாக ஸ்பீக்கிங் பிக் பாஸ் பார்க்க மாட்டீங்களா? சரி, பார்க்க மாட்டேன். ஆனால் அப்போ அவர் வர அந்த சாட்டர்டே சண்டே போர்ஷன் இருக்குல்ல, அது போன வாட்டி பார்த்தேன். ஓகே. அது வரைக்கும் பார்த்ததில்ல, போன வாட்டி நான் பார்த்தேன் அவர் வர்றது. பட் அகெயின் அது ரொம்ப கஷ்டம். அதனாலேயே அதை நான் பார்க்குறதில்ல. ஏன்னா நம்மளும் பயங்கரமாக அடிக்டிவாக மாற்றுறாங்கல்ல, நம்ம உணர்ச்சிகளே பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு அப்படி சொல்ல வரல. எப்படின்னா there's such a huge roller coaster of emotions going through that. அது எனக்கு செட் ஆகலையா? ஏன் இந்த கேள்வி நான் கேட்டேன்னா, நான் வெளியில் ஒரு சில விஷயங்கள் என்ன பார்த்தேன்னா, இந்த சீசன் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஐயா, அடிச்சு முதல் நாளே வெளியே தருத்திடுவாங்க. நமக்குலாம் செட்டே ஆகாது. ஏன் அப்படி? ஐயோ, நம்ம சுத்தமாக செட் ஆகுது ப்ரோ. நம்ம வேலைக்கே ஆக மாட்டேன். நான் பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டுருவேன். நான் ஐ எம் வெரி எமோஷனல் பர்சன். ஓகே. ஸோ பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டுருவேன். இன்னொன்று சரளமான தூய தமிழ் வார்த்தைகள்லாம் வாயில் வரும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் நான் எப்பவுமே போக மாட்டேன், பட் இப்போ ஸ்பெஷலாக போக மாட்டேன். ஏன்னா ஐ ஹேவ் அ பேபி அட் ஹோம். ஓகே. ஸோ 100 நாள் ஒரு நாளே முடியாது. 100 நாள் அதான். ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஷூட்டிங் போய்ட்டுலாம் நான் 5 வாட்டி ஃபேஸ் டைம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதனால இல்லை அதனாலன்னு இல்லை, இப்போ ஜென்ரலாகவே அது நமக்கான இது இல்லை. இந்த கேம் ஆடுறதுக்கு ஒரு பயங்கரமான மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும், ஒரு எமோஷனல் பேலன்ஸ் வேணும். அது எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. ஓகே. இட்ஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. டெஃபினெட்லி நாட். அதெல்லாம் விளையாடுறவங்கெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ அது இல்லாமல் இப்போ பேசும்போது என்னன்னா, உங்களுக்கு வந்து நிறைய ஹியூமர் சென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி?
இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? சொல்லியிருக்காங்களா? டைம்ஸ் அது தெரியல, அது ஒரு சில பேருக்கு கணக்குப்படுது ஓகே அப்படின்னு சொல்கிறது. ஓகே. இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி ரோல்ஸ் கூட பண்ணால் இனிமேல் ஆக்சுவலி ஒரு படம் இல்லை, 2 காதல் கசகதியான ஒரு படம் பண்ணேன். அது ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். அது ஒரு மாதிரியான அந்த ஹியூமர் அந்த ட்ராக்கு தான். V1 ஒரு படம் பண்ணேன். தெரியும். V1 தெரியுமா? பார்த்துருக்கேன். V1ல ப்ராப்பர் காமெடியன் தான் நான். நான் அப்படி கேட்கல, நான் வந்து நீங்க பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லல, இன்னும் நிறைய அந்த மாதிரி எடுத்து பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். எஸ் எஸ் எஸ். ஓகே, எனக்கும் ஆசை தான். உண்மையிலே ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு காமெடி ஒர்க் பண்ணணும்னு அவ்வளோ ஆசை. நான் எனக்கு கிட்ட கதை சொல்ல வரவங்க எல்லாருக்குமே கேட்பேன், தயவுசெய்து ஏதாவது ஒரு காமெடி கதை இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு ஐ லைக் டு பி a பார்ட் ஆஃப் இட். எனக்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸே தில்லுமுல்லும் பஞ்சதந்திரம் தான். ஓகே. அண்ட் ஃபேவரட் பாஸ்ட் டைம் இஸ் கவுண்டமணி சார், கார்த்திக் சார், கவுண்டமணி சார், சத்யராஜ் சார், கவுண்டமணி சார், ஜெயராம் சார். இவங்க காம்பினேஷன் ஆஃப் சீன்ஸ் யூடியூப்பில் பார்க்குறது தான் மை மோஸ்ட் ஃபேவரட் ஐ மீன் பாஸ்ட் டைமு. ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் காமெடி அண்ட் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு பி a பார்ட் ஆஃப் இட். பட் ஏனோ என் மௌஞ்ச பார்த்தாலே எல்லோரும் வில்லன், அது அந்த மாதிரியான ஜோனில் தான் வருது. காமெடி அவ்வளோவா வர மாட்டேங்குது. பட் எனக்கு பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுவீங்க, அதை நாங்கள் பார்த்து நாங்களுமே பயங்கரமாக. எஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா அபவுட் யுவர் ஃபேமிலி. பெருசாக வெளியில் யாருக்குமே உங்கள் ஃபேமிலியை பற்றி தெரியல, ஏன் சீக்கிரட்டாகவே வச்சுருக்கீங்க? அவ்வளோ பெரிய சீக்கிரம் என்ன இருக்கு இப்போ என் ஃபேமிலி? இல்லை, பொதுவாக ஒரு இன்ஸ்டாகிராம்ஸில் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இப்போ கூகுள் பண்ணால் இன்ஸ்டாகிராமே சமீபமாக யூஸ் பண்ணுறது. ஆமாம், யூ ஆர் நாட் மச் ஆக்டிவ்ன்றது பார்த்தாலே தெரியுது. மச் ஆக்டிவ்னு இல்லை, ஆக்டிவே இல்லை, சுத்தமாக இல்லை. ஐ டோன்ட் யூஸ். ஓகே, சிம்பிள், பேசிக்லி வேஸ்ட் a lot of time ஸ்க்ராலிங் த்ரூ. அது இதுதான் இதெல்லாம் தான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு பிரச்சனை. அதெல்லாம் இட்ஸ் வெரி அடிக்டிவ். அது டக்குன்னு அது ஒரு பாயிண்ட்ல வந்து அது பார்க்குறதுலே டைம் பாதி நேரம் போய் ஃபோனை எடுத்தாலே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியுது. ஸோ அது எனக்கு இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். அண்ட் என் ஃபேமிலி அவ்வளோ பெரிய இது. அம்மா அப்பா ரீசெண்ட்லி ஹி பாஸ்ட் அவே. ஓகே, ஸோ அம்மா, தம்பி, மனைவி, இப்போது குழந்தை. ஓகே, ஷீஸ் 8 months old. ஸோ யா, ஓகே, அவ்வளோதான். ஸோ இது எதுவுமே வெளில தெரிய மாட்டேங்கிறேன். சம்திங் ஒரு கியூரியாஸ் இருக்கும்ல, ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஆக்டர் அப்படின்னா அவங்க ஃபேமிலி, ஸோ ஒய்ஃபாக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு சில விஷயங்கள் இல்லை, அது ப்ரைவேட்டாகவே இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கிறது நல்லது அப்படின்ற ப்ரைவேட்டாகவே இருக்கணும் அப்படின்றது தான் இன்டென்ஷன். ஓகே, இது தேவையில்லை அப்படின்னு. ஓகே, இட்ஸ் யுவர் லவ் மேரேஜா உங்களுக்கு? ஒரு மாதிரி லவ் அரேஞ்ச் எல்லாம் சேர்த்து. இது எப்போ நடந்துச்சு கல்யாணம்ன்றது உங்களுக்கு? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆச்சு, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஆச்சு. ஓகே, ஸோ லவ் ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, லவ் ஸ்டோரிலாம் இல்லைங்க, அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஓகே, அரேஞ்ச் கம் லவ் ஸ்டோரி ரெண்டு. ஐ மீன் இது ரொம்ப இது எப்போ லவ் ஸ்டோரின்ற மாதிரி இருக்கும். சென்ஸ் ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் மூலியமாக தான் மீட் பண்ணி, அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இட் டிடன்ட் ஒர்க் அவுட் அண்ட் தென் இட் ஒர்க் அவுட், அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோ இல்லை, கரெக்டு தான். ஐ வாஸ் நாட் இன் எனி ரிலேஷன்ஷிப் அந்த டைம். ஓகே, அந்த டைமா? நினச்சேன் இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தது இல்லையோ அப்படி. அதெல்லாம் ரொம்ப அப்பட்டமான யாருமே சொல்ல முடியாது. பட் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதில் கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக, சினிமா அதில் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால அது எதுவும் பெருசாக. அப்போது வந்துட்டு அதான் வயசாகிட்டு இருக்கு, வீட்டில் இருந்து எங்கள் அம்மாக்கெலாம் ஆல்ரெடி பிபி ஏற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி சினிமானா யார் பொண்ணு தருவா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் லக்கிலி என் மனைவி வந்துட்டு சினிமானால தான் என்னை ஒத்துக்கிட்டாங்களே. ஆஹா, ஆமாம். ஷீ இஸ் அகெயின் ஒன் பர்சன் ஹூ டஸ் நாட் லைக் திஸ் 9 to 5 ஜாப். இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு அந்த ஐடி கம்பெனிலாம் வேலை பார்த்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இவன் பண்ணுறான்னா இப்போ இவனுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாங்களா? ஆமாம், அவன் நிலைமைக்கு என்ன சொல்கிறது, தப்பு கணக்கு போட்டு எனக்கு ஓகே சொன்னா. ஸோ அப்படி தான் நடந்துச்சு. அது ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபீல் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணல, வெளியில் சொல்லலை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு வெளிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டுருக்கு உங்களது? குட். நஸ்ரியா மேம் கூட ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். பிரபுதேவா மாஸ்டர் கூட ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வெப் சீரிஸ், இது 2 இருக்குது. அண்ட் கதிர் ப்ரோ கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், வில்லனாக பண்ணியிருக்கேன். தட் இஸ் ரெடி ஃபார் ரிலீஸ். புகழ் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், டைமண்ட் தோனின்னு. கதிர் ப்ரோ கூட பண்ணது வந்து ஆசைன்னு ஒரு படம். டைமண்ட் தோனி ஒரு படம் பண்ணுங்க, தட் இஸ் இன் போஸ்ட் ப்ரொடக்ஷன். இப்போது கௌதம் கார்த்தி அவர் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஷூட்டிங்கே முடியுது. ஸோ
இதெல்லாம் தான் அப்கமிங் ரிலீஸஸ். அதுக்கப்புறம் நான் 2 படம் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமான படம், அடுத்த மாதம் வந்து நான் ஹீரோ நடித்த படம் ரிலீஸ் ஆக போகுது. தாவூத் அந்த படம் பேர். ஆக்சுவலி செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது இட் காட் புஷ்ட். தியேட்டர்ஸ் கிடைக்கல சரியா. அன்றைக்கி தான் 10-12 படம் வந்தது. ஸோ தியேட்டர்ஸ் கிடைக்கல. சரி இந்த கலவரத்தில் போய் மாட்டிக்கிட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு வி போஸ்ட்பான். ஸோ அது மைண்டில் அது போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சுன்றது இன்னும் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகல. ஸோ அது நவம்பர் மாதம். ஸோ இமீடியட் ரிலீஸ்னால் அதுதான். ஓகே. இப்போ தாவூதுன்றப்போ பார்க்கும்போது அது வந்து பாம்பே டான் அப்படின்ற மாதிரியான விஷயம் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். அந்த ட்ரெய்லரில் கடைசியாக அந்த ஃபேஸை ரிவீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ரிவீல் பண்ணல. விஜய் சேதுபதி சார் தானே அது? குட். கரெக்டாக படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இல்லை அது கடைசியாக அந்த வாக்கு பார்க்கும்போது என்ன சொல்கிறீங்களோ அதுதான். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சரி, எனக்கு சேதனான்னு கேட்டாங்க, ராமராஜன் சாரான்னு கேட்டாங்க, செந்தில் சாரான்னு கேட்டாங்க, பாபி சிம்மாவான்னு கேட்டாங்க, செல்வராகவன் சாரான்னு கேட்டாங்க. ஸோ இவ்வளோ பேர் கேட்டாங்க. அதனால ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்து சரி இந்த 5 பேரில் யாராச்சும் ஒருத்தரா? எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்றீங்களா? சொல்ல மாட்டேன். ஓகே. எங்கள் இயக்குனர் என்ன அப்படி தயார்படுத்திருக்காரு. நிறைய இன்டர்வியூஸ் போவீங்க, கேட்பாங்க, எங்கேயுமே சொல்ல மாட்டேன், என்ன வேணாலும் சொல்லக்கூடாது அப்படின்றீங்களா? பட் பார்க்கும்போது எனக்கு பார்க்கும்போது சேதுநாமர் தான் இருந்துச்சு. நான் அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெரி குட். அப்படியே ட்ராவல். ஆமாம், அப்படியே ட்ராவல் ஆகிறேன். இப்போ சேதுபதி சார் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்கள் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது நல்லா இருக்குது. பிகாஸ் நிறைய படம் நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருந்தீங்களா? ஃபஸ்ட்டு எப்படி உங்கள் 2 பேருக்கும் அந்த பழக்கமாச்சு? என் முதல் படம் அதாவது சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அப்போ வந்து சேதனை வந்துட்டு சின்ன சின்ன படங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுலாம் நிறைய இப்போ வரைக்குமே. ஆமாம். அப்போது இந்த சின்ன படங்கள்லாம் ஏதாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுற மாதிரியான அந்த ஒரு முயற்சியில் இருந்தார் அவர். அப்போது வந்துட்டு என் படம் பார்த்தார், சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது பார்த்தாரு. திடீர்னு ஒரு நாளைக்கு காலைல மருதனை ஃபோன் பண்ணி விஜய் சேதுபதி படம் பார்க்குறாரு. அடித்து தெரிச்சு ஓடுறாங்க. ஓடி போய்ட்டு படம் ஓடிட்டு இருக்கு. வெளில உட்காந்துருக்கேன் நான். வெளில வந்தார், இன்டர்வலில் வெளில வந்தார். எப்படி முடிச்சுட்டு பார்த்துட்டு நீ அப்படின்னாரு. ஆமாண்ணா அப்படின்னு. வாடாங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு சூப்பராக பண்ணியிருந்தேன் அப்படின்னாரு. ஸோ அப்போவே வந்துட்டு அப்போவே அவரோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகிடுச்சு. விஜய் சேதுபதின்ற எப்படிப்பட்ட ஒரு ராட்சச நடிகன்னு தெரியும்ல. டக்குன்னு அவர் கூப்பிட்டு நல்லா நடிச்சிருக்கடான்னு சொல்லி கட்டி பிடிச்சோன்னே ஒன்றுமே புரியல. என்ன இதெல்லாம் நடக்குதா, இதெல்லாம் மெய்தானா அப்படின்னு. ஸோ ஃப்ரம் தட் மொமெண்ட் ஆன் வி ஸ்டார்டட் ட்ராவலிங் ஆல்மோஸ்ட். அவர் என்ன பண்ணார், அடுத்து ஆஃபீஸோட அப்படின்னா ஆரஞ்சு மிட்டாய்க்கு ஆஃபீஸோடான்னு சொன்னார். பட் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் தான் இவர் நடித்தார். ஆறு பலான நடித்தார் ஆரஞ்சு மிட்டாயில் அந்த டிரைவர் கேரக்டர். ஸோ அது ஃபஸ்ட்டு என்னை ஒரு 4-5 பேர் இருக்கும்போது என்னையும் சேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் டேரக்டர்கிட்ட. பட் அது ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்டு துவாரக்குன்னு ஒரு பரோல் டேரக்டர், அவன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தான், தங்கிலீஷ்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். விச் வாஸ் அது தங்கிலீஷ் தான் எனக்கு ஒரு பெரிய விசிட்டிங் கார்டு அப்போது, மேஜர் ஹிட் ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸில். ஓகே. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் வச்சு அந்த ஷார்ட் ஃபிலிமும் இந்த படமும் ரெண்டுத்தையும் பார்த்து அருண் சேதுபதி டைரக்டர் அவரு கூப்பிட்டுருந்தார். அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி 2 பேரும் ஒரே அதுவும் அதான் இதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எப்படா இதெல்லாம் நமக்கு நடந்ததுன்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ஒன்றுமே ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெளில வந்து ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சுன்னுக்கிறேன், சப்போட்டா ஜூஸ். நல்ல ஞாபகம் இருக்குது. க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டிருந்தேன், ஜூஸ் குடிச்சிருக்கேன். பக்கத்தில் வந்துட்டு நீ தானே அந்த படத்தில் நடித்தது சென்னை உங்களை அன்பு. ஆமாம். ஏன்னா அந்த படம் பெருசாக வெளியே தெரியவே இல்லை யாருக்கும். ஆமாம் நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு. ஓ தேங்க்யூ. நீங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் தான் பண்ணேன் டேரக்டர். ஐயா இந்த ஜூஸை பிடிங்க, என்ன ஐயா எப்படி சொல்லுவீங்க? சூப்பர் ஐயா, உங்கள் படம் ரொம்ப பிடிக்கும் யா. அடுத்து என்ன சேதுபதினு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், படம் ஸ்டார்ட் பண்ணுறேன், விஜய் சேதுபதி வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏதாவது கேரக்டர் இருந்தால் ஆடிஷன் கூப்பிடுங்க. வாங்கலை நாளைக்கே அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுத்தாரு. அடுத்த நாள் ஆடிஷன் போகிறேன். 3ஆவது நாள் கன்ஃபார்மு. டக் 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 டக். சேதனுக்கு தெரியாது அது. பூஜை அன்னைக்கு பார்த்து டேய் நீ என்னடா பண்ணுறீங்க, நானும் நடிக்கிறேன் இதில். ஒன்று சூப்பராக நடிப்பானன்பா அப்படின்னு அருண் பார்த்துட்டேன், ஒர்க்லாம் பார்த்துருக்கேன். ஓகே அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். அண்ட் ஃப்ரம் சேதுபதி இட் பிகேம் திங்ஸ் சேஞ்ச்ட். அந்த சார் அந்த ரிலேஷன்ஷிப் போய் அண்ணன் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு சேதுபதி ட்ராவல்லே. ஸோ அதுலேருந்து ஸ்டார்டட். அதுக்கப்புறம் எப்படி க்ளோஸ் ஆனோன்னுலாம் தெரில, அப்படியே. ஓகே. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோ மாதிரி. ஏன்னா நான் நிறைய அவர்கிட்ட இருந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த நிறைய கேள்விகள் கேட்டு லைக் ஏதாச்சும் சாரி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? சம் இன்சிடென்ட்ஸ் எனக்கு இன்னும் நிறைய இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சேதுபதியிலேருந்தே சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஷார்ட்டில் வந்துட்டு அவர் பேர் வந்து முருகன், அந்த ஒரு கான்ஸ்டபிள் நடிச்சிருப்பார் முருகன்.
டக்குன்னு வந்துட்டு ஒரு 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 ஒன்று முடிச்சுட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் தரணும். ஒரு சம்பவம் நடக்கும், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் தரணும். அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு இவர் போயிடுவார். பார்த்துட்டு போயிட்டாரு. ஷார்ட் முடிஞ்சோன்னு சொன்னார், சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ரியாக்ஷனு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இட் மேட் ஹிம் ஸோ கம்ஃபர்டபுள். ஓகே. கூட நடிக்கிற அந்த அதர் ஆர்டிஸ்ட்டை. ஓகே. அப்போது அவர் வந்துட்டு நமக்கு அப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜஸ் வரல, நமக்கு ரொம்ப மலைப்பாக இருந்துச்சு. அப்போது எதனால் இப்படி எல்லாரையுமே கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார், எல்லாரையும் பேர் விட்டு சொல்லுவார். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய பேரோட பேர் தெரியும், அவங்களுடைய ஃபேமிலி பற்றி விசாரிப்பார். இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அப்போ ஏன்னு புரியல, எதனால் அவசியம் இல்லைல்ல, வந்தால் நடித்தா போனான்னு இருக்கலாம்ல, அவசியம் இல்லைல்ல அப்படின்னு. அப்புறம் தான் ஒன்று புரிய ஆரம்பிச்சது, நம்ம சின்ஸ் ஹீ இஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் த செட், அவர் ஒரு கம்ஃபர்ட்டு கிரியேட் பண்ணுறாருல, அந்த கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மொத்த செட்டும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே. பாசிட்டிவ் வைப் மாதிரி சம வைப்புன்னு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்களும் நானும் கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் ஒரு சீன் செம்ம கம்ஃபர்டபுளாக ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ நானும் இயக்குனரும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நானும் டிஓபியும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இந்த செட்டே நான் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டேன்னா எல்லாருமே சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க. விச் வில் ரெஃப்ளெக்ட் இந்த சீன், விச் வில் ரெஃப்ளெக்ட் இந்த ஃபிலிம். அதை ஒரு ஃபிலாசபியாகவே ஃபாலோ பண்ணுறாரு. அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு பண்ணலை, அவர் இயல்புலேயே அது இன்னும் அவருக்கு பயங்கரமாக அது வந்து ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ அது என்னுடைய பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. ஸோ அப்படி நான் இப்போ ஒரு செட்டில் வந்து நான் தான் அங்கே மோஸ்ட் சீனியராக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஐ மேக் ஷோர் தட் ஐ மேக் எவ்ரிபடி ஃபீல் கம்ஃபர்டபுள் இந்த செட். ஓகே. இந்த ஹைராக்கி இல்லாமல் அந்த ஒரு எது வந்தாலும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறது நம்மளுடைய கடமை அப்படின்றத நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ தட் இஸ் ஒன் வேல்யூபிள் லெசன், மறக்கவே மாட்டேன். ஓகே. கேட்கும்போதும் பயங்கரமாக ஆமாம். ஸோ எஸ், நிறைய பேர் இதை கேரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஓகே. அது எல்லாமே இப்போ சொல்லியிருந்தீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ், இப்போது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. அண்ட் யூ பீயிங் ஃப்ரம் 2015 ஸ்டார்டட் இன் மூவிஸ் அப்படின்ற வரும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி அந்த டைமில் வந்திருக்கும். when you are doing something அப்படின்னு வரும்போது சம்திங் மிஸ் ஆன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? மிஸ் ஆன ப்ராஜெக்ட்ஸ்ன்னு இல்லை பிரதர். ஏன்னா நான் ரொம்ப சூஸி, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். 10 years முடிஞ்சிருச்சு, 25 இருக்குமா. ஸோ 10 years முடிஞ்சிச்சு. அந்த 10 years I have done 26 films. 20 films have released, 26 projects, 20 have released. ஸோ அவ்வளோதான். அண்ட் மிஸ் பண்ணது, நான் வேணான்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அது ஒரு 20-25 இருக்கும், அவ்வளோதான். அதில் முக்கால்வாசி நான் வேணான்னு சொன்னதுக்கான காரணம் வந்து போலீஸ் கேரக்டராக இருக்கும். ஓகே. அந்த போஸ்ட் சேதுபதி போலீஸ் வந்து என்னை துரத்துச்சு. ஸோ அதில் நிறைய வேணான்னு சொன்னேன். அப்புறம் ஒரு சில இந்த சைல்டு அப்யூஸ் கேரக்டர்ஸ் அது எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் அது வேணான்னு சொல்லியிருக்கேன். தவிர்த்து இல்லைனா வெரி ரேர் சான்சஸ் ஏதாவது ரொம்ப ஒர்க்கே ஆகாத ஒரு ஸ்கிரிப்ட், அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வேணான்னு சொல்லியிருப்பேன். தவிர மற்றபடி ஓகே அந்த மேஜரான இது நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இது நம்ம அதெல்லாம் நோ சொன்னதும் கிடையாது. சம்திங் நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒர்க்கில் இருப்பீங்க, அந்த டைமில் பண்ண முடியாத ஒரு அப்படி நடந்ததில்லை. நடந்ததில்லை. ஓகே. பட் நான் என்னன்னா கூழாங்கல்ல வந்து நீங்கள் கமிட் ஆகிற மாதிரி அது அதனால அடி அண்ணன் கூழாங்கல் அது எப்படியுமே நான் பண்ணியிருப்பேனா, எப்படியுமே கூழாங்கல்ல அந்த அப்பா கேரக்டர் நீங்கள் உங்களுக்கு அது எப்படியுமே வினோத் என்ன ஒத்துந்துருப்பாரான்னு தெரியல. வினோத் வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர் அண்ட் அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் தாண்டி நான் அவர் அப்போ கூப்பிடும்போது நான் கரெக்டாக நம்ம சிந்து பத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். நல்லா இவ்வளோ பல்காக நல்லா போண்டா கோழி கலரில் முடி வச்சுக்கிட்டு அப்படி ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு டெட் கான்ட்ராஸ்ட்டாக ஒருத்தர் எதிர்பார்த்தாரு. நான் அவர்கிட்ட சொல்லவும் முடியாது, ஐயா நீங்கள் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், இதை முடிச்சுட்டு வந்து நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்மளை விக்ரம் சரத் சூர்யா சார் சொல்கிறதுக்கு. ஸோ அதுவும் சொல்ல முடியாது. ஆனால் எப்படியுமே அவர் ஒருத்தரை காமிச்சார்ல, அந்த கேரக்டராக நான் ஆகணும்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அதுக்கே ட்ரைனிங்கே போயிருக்கணும். ஸோ அது நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன்றது அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் உண்டு. ஓகே. கூழாங்கல் நம்ம பண்ணியிருக்குன்னு தான் அது எல்லாருக்குமே என்ன நடந்துச்சு அந்த டைமில் எக்ஸாக்டாக? லைக் அவங்க தான் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். என் நண்பர் ஒருத்தர் மகேஷ், அவர் இப்போ யூஎஸ்ல இருக்காரு. அவரு வந்து வினோத்துக்கிட்ட சொல்லி நீங்கள் போய் லிங்காவை பாருங்கள், நீங்கள் இது கரெக்டாக செட் ஆகும், நல்லா இது பண்ணுவார். இவரும் வந்து என்னுடைய ஒரு பைலட் ஒன்று பார்த்துருக்காரு. ஸோ அதனால் இவருக்கும் பிடிக்கும். அப்படி தான் வந்து கதை சொல்ல வரும்போதே அவர் மூஞ்சி மாறிடுச்சு. ஓகே, அப்போயே தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் ஃபுல்லாக உட்காந்து கதை கேட்டோன்னே எனக்கு வந்து எப்படியா எழுதுன இதை நீங்கப்பா அப்படி இருந்துச்சு எனக்கு. ஆனால்
அப்போது என்னாலையும் சாலிடாக சொல்ல முடியல, நீங்கள் எனக்கு வெயிட் பண்ணுங்கள், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுங்கள் திருப்பி. ஏன்னா இப்போ போயிட்டு அந்த ஷூட்டிங்கை முடித்து வந்து அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி எல்லாமே நடந்து முடியும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அவ்வளோ பெரிய ஒரு படம் கமிட் ஆகிறது பெரிய விஷயம், அது ஷூட்டிங் போகிறது அதை விட பெரிய விஷயம். இதில் வந்துட்டு நான் அட்லீஸ்ட் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, கன்சிடரபிள் மார்க்கெட் இருக்குன்னாவது நான் அதை சொல்லலாம். நம்மளே ஃப்ரெஷரு, ஸோ நம்ம என்ன பேச முடியும், அதுவும் சொல்லவும் முடியாது. நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொன்னால் அப்புறம் அவர் வந்து மகேஷ் சொன்னாப்புல இல்லை வேறு மாதிரி கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள் ஐயா, அவர் படம் ஜெயிக்கணும் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி படம் பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு. ஓகே, படம் பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு, அது ஜெயிச்சிட்டாப்புல அது போதும் அப்படின்னு. இப்போ வரைக்குமே ஐ மீன் குட் டச் வித் வினோத் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகே, என்ன இன்னும் எந்த படத்துலையும் நீ உள்ள கூப்பிடலை அப்படின்னு. அவர் வந்து என் நண்பரே வரமாட்டேங்க, கரெக்டாக அமைய மாட்டேங்குது நண்பரே தான் சொல்லிட்டு இருக்காரு. பார்ப்போம். ஓகே, சம்திங் எல்ஸ் ரிக்ரெஷன் இன் எனி திங், அந்த மாதிரி நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற விஷயம் எது? இல்லை பிரதர், நோ ரிக்ரெஷன். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது இல்லை 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 நான் நார்மலாக தான் கேட்குறேன், எதையோ வச்சுட்டு அப்படிலாம் கேட்கல. எஸ், இல்லை அந்த மாதிரி ரெக்ரெட் இல்லை, ஹானஸ்டாகவே இல்லை. ஓகே, இல்லை அது மேபி அது எதுவும் ரெக்ரெட் இருக்கிற மாதிரி நான் தெரில, உண்மையிலே இல்லை, ரெக்ரெட் இல்லை. ஓகே ஓகே. அண்ட் உங்களுக்கு ஆசை, நான் வந்து ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? இல்லை சொல்கிறேன், மேபி அது அண்ணன் கூட இருந்து பழகினதுனாலையா, இல்லை அதுக்கப்புறமா புக்கு படிக்கலாம் ஆரம்பித்ததுனாலையா, இல்லை எதனால எனக்கு தெரியல. ஆனால் வாழ்க்கை எந்த போக்கில் போதும் அந்த போக்கில் போகிறதா தான். நத்திங் இஸ் பிளான்ட் அப்படின்றீங்களா? எஸ், நத்திங் இஸ் பிளான். நான் இங்கே வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாரிச்சு, இல்லை ஒரு ஆங்கராக ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாரிச்சு, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இவ்வளோ சம்பாரிச்சு, ஓகே, அதை விட வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படி தான் இருந்தேன். இவ்வளோ தூரம் வருவோன்னே நான் எதிர்பார்க்கல. ஸோ இப்போ இந்த இடம் போதுமானா அதுவும் போதாது தான், அது இல்லை. ஆனால் இதுக்காக நான் அடுத்த 10 வருஷத்தில் நான் இங்கே இருக்கணும் அப்படிலாம் இல்லை. முயற்சி போடுறத போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஓகே, அது 100% போடுவோம். எங்கே கூட்டு போதும் கூட்டு போட்டோம், அவ்வளோதான். அதுதானே இந்த நெக்ஸ்ட் மூமெண்ட். நான் உங்களை மீட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது எனக்கு. கண்டிப்பாக இட்ஸ் சர்ப்ரைஸ் தானே எனக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே நான் அப்படி தான் அப்ரோச் பண்ணுறேன். ஓகே. நீங்கள் பேமெண்ட்டை வந்து ஸ்டார்டிங்கில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது, ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், இந்த 3த்துக்கு என்ன பேமெண்ட் இருந்துச்சு உங்களுக்கு சேலரி? ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கும்போது என்ன, ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து 300 rupees, 300. ஆங்கர் வந்து 1500, ரிச் பாய்ஸ் வந்து 3500. ஃபஸ்ட்டு படம் சம்பளம் வந்து 70,000 ரூபாய். அண்ட் சமீபத்தில் உங்கள் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு பிளாக்மெயில் அப்படின்ற படம் வந்து, அந்த உங்களோட கேரக்டர் பார்க்கும்போது அது எப்படி ஃபீல் பண்ணுறதுனே தெரியல. இதை பற்றி சிரிக்கிறதா இல்லை இதெல்லாம் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதா என்னன்னே தெரியல. அந்த குழந்தை வந்து கடைசி வரைக்கும் உங்ககிட்ட வராமல் அப்படியே சுற்றி போயிட்டு இருந்துச்சுல்ல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு இந்த என்டையர் கதை தெரியாது. எனக்கு மாரணையா சொல்லும் போது எனக்கு வந்து என் போர்ஷன் மட்டும்தான் சொன்னார். எனக்கு அப்போ வந்துட்டு அது எனக்கு அந்த கதையில் எனக்கு இந்த குழந்தைய கடத்தணும் அந்த மேட்டரை தாண்டி அவன் அப்ரோச் டுவர்ட்ஸ் பிந்து மாதவி எப்படி அவன் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்றத எனக்கு கேட்கும்போது ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்போம்ல, சோஷியல் மீடியாவில் படிக்கிறது இதெல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அவங்க எல்லாரையும் ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக தான் நான் அதை பார்த்தேன். ஓகே. ஸோ அதாவது ஒரு இம்பசில் ஒரு பூச்சி, ஒரு லிட்டரலி அவன் ஒரு பூச்சி தான். ஹீஸ் ஒரு பிளட் சக்கிங் பேரசைட் அப்படி ஒருத்தன். சரி, இவனை எப்படி நம்ம போர்ட்ரே பண்ண போகிறோன்றது தான் என் க்யூரியாசிட்டி இருந்துச்சு. தவிர இந்த குழந்தை மேட்டரை நான் கான்சன்ட்ரேட் பண்ணல. படமாக கடைசியில் பார்க்கும்போது தான் என்ன இது. ஆனால் அவர் டைலாக் வச்சார், அவர் அப்போவே கேட்டேன் நான், ஐயா என்ன இந்த டைலாக் அப்போ கடைசி வரைக்குமே இல்லை நீங்கள் பாருங்கன்னே போயிட்டாரு. கடைசியாக தேட்டரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, நான் அந்த டைலாக் சொல்லும்போது தேட்டரே கிளாப் பண்ணுது. ஓகே, ஓஹோ உங்கள் எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கா அப்போ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அது எண்ட் ஆஃப் தி டே படம் பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே, கேரக்டர் ஒர்க் அவுட் ரியலி வெல். ஓகே. என்ன சொல்லியிருந்தாங்க ஆஃப்டர் மூவி ரிலீஸ் வீட்டில் ஏதாச்சும் அந்த மாதிரி? இல்லை எல்லாருக்குமே என்ன எல்லாருமே சொன்னது, அந்த குழந்தை உங்கள் கையில் கூட கிடச்சிருக்கலாம், உனக்கு அந்த பணம் கிடச்சிருக்கலாம் அப்படின்றத எல்லாரும் சொன்னதை தவிர்த்து மற்றபடி வீட்டில் யாருக்குமே வந்து கிளைமேக்ஸ் உடன்பாடு இல்லை ஆப்வியஸ்லி. ஓகே. ஸோ அதை தவிர்த்து மற்றபடி நல்ல ரிவ்யூஸ் தான். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பார்த்தவங்களா இருக்கட்டும், தியேட்டரில் பார்த்த நிறைய பேராக இருக்கட்டும், ஓகே, நம்ம சுப்பையான வரைக்கும் ஓகே எல்லாருக்குமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு, பதவும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ யா, ஓகே, நைஸ். அப்படியே தாவூத் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தாவூத் வந்து ரொம்ப
சிம்பிளான கமர்ஷியல் கதை. ஓகே ஓகேவா, ஒரு 2 கேங்ஸ்டர், இவங்களுக்குலாம் மேலே ஒரு முதல்ல கேங்ஸ்டர் ஒருத்தன், அவங்களுக்கு கீழே கீழே 2 கேங்ஸ்டர்ஸு. இந்த 2 கேங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு டாஸ்க் வருது. அந்த டாஸ்க் வந்து ஒருத்தர் சொதப்பிடுறாப்புல, அதனால் இன்னொருத்தர்கிட்ட வருது ஃபஸ்ட்டு டைமாக. அவர் வந்து தன்னுடைய ஆட்களை இதை வந்து சாபிட்டேஜ் பண்ணுறதுக்கு இந்த கேங்ஸ்டர் உட்பட நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ அவர் வந்து யாராவது புதுசாக ஒருத்தனை வச்சு இதை ஸ்மகிள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. அந்த இடத்துல காசுக்கு கஷ்டப்படுற ஒரு கேப் டிரைவர், அதான் நான். ஓகே. ஸோ அவன் அதில் மாட்டுறான், என்ன ஆகுது அப்படின்றது தான் கதை. ரொம்ப சிம்பிளான கமர்ஷியல் கதை. ஷாரா காமெடி அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து நல்ல த்ரில்லிங்காக நல்லா என்கேஜிங்காக இருக்கும். நல்ல படம் பார்த்தோம்னா ஜாலியாக போகும் படம். ஓகே. ஸோ ஏன் ஒய் தாவூத்? நீங்கள் இது கேள்வி கேட்கணுன்றதுக்கு தான் வச்சுருக்காரு. அப்படியா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இல்லைங்க, தாவூத்னு டக்குன்னு ஒரு 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 பயங்கரமான பேர்ல. ஆமாம். ஒரு பயங்கர ஒரு வெரி பவர்ஃபுல்லான ஒரு நேமில். ஆக்சுவலி இயக்குனருக்கு என்ன தோணுச்சா, ஜெமினின்னு ஒரு படம் இருக்குது தெரியுமா? தெரியும். விக்ரம் சார். தாவூத். எக்ஸாக்ட்லி. அது சீரியஸாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஓகே. அவர் படம் முழுக்க சொல்லிட்டே இருப்பார்ல, வைப்ரி சார் நடிச்சிருக்காரு. பார்த்தேன். ஆமாம். ஸோ அவரு அதான் அது கடைசியில் வந்து வரும்போது அது சீரியஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுல தான் இந்த தாட் வந்துச்சு. ஸோ தட் இஸ் வை வி வென்ட் வித் தாவூத். அண்ட் இதுக்கு சீக்குவலும் இருக்குது. ஸோ அது ஒரு ப்ரைமரி கேரக்டராக வச்சு அதுக்கு ஒரு சீக்குவலும் இருக்குது. அது ஓகே. ரிவீல் ஆவாரா தாவூது? இல்லை படத்துலேயே ரிவீல் ஆவாரா? தெரியவாரா? இல்லை கடைசி என்ன கேட்டாலும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். எவ்வளோ நேரம் கேட்டாலும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். சிரிச்சுட்டே இருப்பேன்றீங்களா? சரி, ஓகே. படம் வரட்டும். படம் வந்ததும் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம், வேல்யூபிள் டைம். உங்கள் டைமை கொடுத்து இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் சந்திப்போம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட் ஃப்ரம் அவர் டீம் நாங்கள் சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தன்வீர். தேங்க்யூ ஸோ மச்.